நடிகர் ரஜினிகாந்தை அரசியலுக்கு வர வேண்டாம் என்று வலியுறுத்தியதாக முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் மனம் திறந்துள்ளார். திரு ரஜினிகாந்த் அவர் என்னோட சிறந்த நண்பர், மாமனிதர். அவரை நான் எப்போதும் பார்த்து வியப்பதுண்டு. அவரது அரசியல் வருகை பற்றி விவாதம் இருந்த சமயம் அது. நான் குருமூர்த்தியை தொலைபேசியில கூப்பிட்டு ரஜினிய அரசியலுக்கு வர வேண்டான்னு அட்வைஸ் செய்ய சொன்னேன். என்னுடைய கருத்துக்களை நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். நீங்களே நேரடியா ரஜினியிடம் பேசுங்கன்னு குருமூர்த்தியும் சொன்னாரு. நான் உடனே ரஜினிக்கு கூப்பிட்டேன். அரசியல் சூழலை விளக்கி நீங்க அரசியலுக்கு வர வேண்டான்னு சொன்னேன். ஏன் இப்படி சொன்னீங்க? ரஜினி வெள்ளந்தியான தூய்மையான எளிய மனிதர். அரசியல்ல நிலவும் சூழ்ச்சிகளை சூட்சமங்களை அவர் கையாளுறது ரொம்ப கஷ்டம். மேலும் இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் நேரமும் சூழலும். உதாரணத்துக்கு ஆந்திராவில் என்னோட அனுபவத்தை சொல்றேன் கேளுங்க. அப்போ காங்கிரஸ் எதிர்ப்புல நானும் என்னோட கட்சி சகா ஜெயபால் ரெட்டியும் தான் முன்னிலையில இருந்தோம். காங்கிரஸுக்கு மாற்றா அப்போது பிஜேபி பொதுவா பார்க்கப்பட்டாலும் அடுத்த ஆட்சிக்கு பிஜேபி வருமா வராதாங்கிற கேள்வி இருந்துச்சு. இதுக்கு நடுவுல திடீர்னு NT ராமாராவ் விஸ்வரூபம் எடுத்து அந்த இடத்தை தட்டி பறிச்சிட்டாரு. மக்களை அவர் எளிமையா கவர்ந்து காங்கிரஸ எளிதில வீழ்த்திட்டார். திரையில் அவரை பார்த்த மக்கள் அவரை நிஜ ராமராவும் கிருஷ்ணராவும் பார்த்தாங்க. எம்ஜிஆரை போல ஏழைகளோட தலைவரா அவரை ஏத்துக்கிட்டாங்க. இது போல குணாதிசயங்கள் ரஜினி கிட்ட இருந்தாலும் வயசும் உடல்நிலையும் அவருக்கு சாதகமா இல்லை. அவரோட உடல்நிலையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அரசியலுக்காக ஹெல்த் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு ஆலோசனை சொன்னேன். இன்னொன்னு, அரசியல்ல வெற்றிடம் இருக்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுகவும் அதிமுகவும் 2 வலிமையான சக்திகள். இன்னொரு சக்தி பரிமளிக்க அப்போ இடம் இல்லை. I don't think then third party